வணக்கங்க. இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். உதிரி உதிரியா, இவ்ளோ டேஸ்டியா எப்படி மட்டன் பிரியாணி பண்றதுன்றத இப்போ பார்க்கலாங்க. பாருங்களேன், ஒண்ணோட ஒண்ணு அரிசி ஒட்டாம அப்படியே வந்திருக்கு. இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பிரியாணி, முட்டை, சிக்கன் 65 பண்ணேங்க. அதுவும் எப்படி பண்ணலாம், தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். எல்லாம் பாருங்களேன், டேஸ்டியா ரொம்ப யம்மியா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் பண்றதுக்கு எப்படி பண்ணலான்றத நானு இப்போ சொல்றேங்க. இப்ப பாருங்க, மட்டன வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். 1/2 கிலோ மட்டன. அதுக்கு அது வேக வச்ச தண்ணிய வந்து கீழ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதோட தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. 3 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நானு. பாருங்க, 5 டம்ளர் தண்ணி எடுத்து அளவா வச்சிருக்கேன் நானு. இப்ப அடுத்தது வந்து 2 வெங்காயம், 3 தக்காளி வந்து நானு இது பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகா, புதினா, தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் தேவையானது. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிரு, 1/2 லெமன பிழிஞ்சு ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் தேவையான பொருள். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேங்க நானு. இப்ப இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு, சிக்கன் 65க்கு மசாலால்லாம் போட்டு பெரட்டி வச்சிருக்கேன். அதில வந்து தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு பெசஞ்சு ஃப்ரிட்ஜில இப்போ வச்சுடுவேங்க நானு. இப்போ வாணலியில 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விடுறேன் நானு. பிரியாணிக்கு நெய் இந்த மாதிரி 2ம் மிக்ஸ் பண்ணி விட்டா ரொம்ப டேஸ்ட்டா அந்த வாசனை ரொம்ப நல்லாருக்கும். இப்போ பட்டை, ஸ்டார் அனீஸு, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இது லைட்டா பொரிஞ்ச உடனே நம்ம அடுத்தத சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அத இதோட நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாவையும் இதோடயே போட்டுட்டேன் நானு. வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி ப்ரவுன் கலர் லைட் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம இத நல்லா வதக்கிக்கணும். கலர் மாறி வரணும். அந்த ப்ரவுன் கலர்ல வர்றது தான் பிரியாணிக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டும் குடுக்கும். லைட்டா அந்த கேரமல் மாதிரி இருக்க அந்த கலரும் வர மாதிரி நம்மளுக்கு டேஸ்டியா இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா ஒரு ப்ரவுன் கலர்ல வந்துடுச்சு. இப்போ நம்ம புதினாவ சேர்த்துக்கலாம். புதினாவ சேர்த்து அதையும் ஒரு வதக்கு நல்லா வதக்கிக்கலாம். புதினாவ சேர்த்து புதினா வெங்காயத்தோட நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்க தக்காளிய சேர்த்துக்கலாம். ஒன்னொன்னா நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா கொழஞ்சு வெந்துடணும். வெந்தா தான் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். அங்கங்க நம்மளுக்கு வாயில படாம எல்லாம் கொழஞ்சு வந்தா தான் புளிப்பும் நல்லா ஏறி டேஸ்டியா இருக்கும். இப்ப தக்காளி வதங்கும்போது நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நானு. ஏன்னா உப்பு சேர்த்தா தக்காளி கொஞ்சம் வதங்கிடும் ஈஸியா. அதுக்காக நானு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் நம்ம. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொழஞ்சு நல்லா வந்துடும். பிரியாணிய வந்து பொறுமையா வதக்கணுங்க. எல்லாத்தையும் ஒண்ணொன்னா போட்டு நல்லா வதக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ம் எதுவுமே வாயில படாம நம்மளுக்கு இருக்கும். இப்போ நானு 2 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் நானு. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து இப்ப பாருங்க ஒரு தொக்கு மாரி வந்துடும் இப்போ. நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை இப்பவே போயிடணும். நல்லா போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. நம்ம போட்ட எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது மட்டன அதில போட்டுக்கலாம்.
நல்லா குழஞ்சி வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். அடுத்தது கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். எல்லாமே நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் இது அளவுக்கு கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோ அரிசிக்கு. இந்த அளவே வச்சு நீங்கள் செய்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக கரெக்டாக வருங்க. இப்போ நல்லா மிளகாய் பொடி, கரம் மசாலா எல்லாம் இதோட சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு. நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ. இந்த மாதிரி வதங்கி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. வேக வச்ச மட்டனை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இது மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டேங்க. மட்டன் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன் நான். அதுக்காக தம் போட்டு தான் நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். அப்போ கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு மட்டன் வெந்திருக்கும். நல்லா மட்டனை போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. மசாலாவோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம அடுத்ததை நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம வந்து நல்லா மட்டனை சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா சாப்பிடும்போது மட்டன் நல்லா பூ போல் வெந்திருக்கும். அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்த்துக்கிறது. இப்போ தயிர் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சு. பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பெரட்டி விடலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியோட நான் தண்ணியும் சேர்ந்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை வந்து நம்ம இதோட ஊற்றிடலாங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. காரம், புளிப்பு எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரியாணியில் அரிசி போட்டு வெந்து வந்த உடனே அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக அரிசிக்கும் கரெக்டாக ஏறி நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் கம்மியாவோ இல்லை கரெக்டான இதில் இருந்ததுன்னா அரிசி போட்டு வெந்து வந்த உடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குங்க. இப்போ 1/2 லெமனை வந்து நான் அதில் விட்டுக்கிறேன். 1/2 லெமனை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம அடுத்ததையும் சேர்க்கிறத பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொதிச்சு வரணும். கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. நல்லா தண்ணி கதகதன்னு கொதிக்கும்போது நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, கழுவி ஊற வச்சிருக்கோம்ல, அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி போட்ட பிறகு சும்மா சும்மா கிண்டி விடக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஊற வச்சிருக்கோம், தண்ணியும் கரெக்டாக வச்சிருக்கோம். நம்ம அது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா அரிசியும் தண்ணியும் நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு. பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசியும் தண்ணியும். இப்போ நல்லா கொதிச்சு வரணும். நான் தம் தான் போட போகிறேன். நல்லா கொதிச்சு வந்ததும் எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரியாணினா எல்லாருக்கும் இஷ்டங்க. எங்கள் வீட்டிலலாம் பிரியாணினா எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டங்க. பிரியாணி பாருங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ அரிசியும் தண்ணியும் பாருங்க ஈக்குவலாக வந்துடுச்சு. அரிசியும் வெந்துடுச்சு, கொஞ்சம் தண்ணியும் இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாங்க. நான் வந்து என்கிட்ட இருக்க சின்ன பர்னருக்கு இதை மாற்றிக்கிறேங்க. மாற்றிட்டு நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடிட்டு
இந்த இஞ்சி பூண்டு தட்டுவோம் இல்லைங்க, அந்த கல் இருக்கு இல்லையா, அத எடுத்து நானு மேல வெயிட்டுக்காக வச்சிடுறேங்க. வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியா நல்லா பிரியாணி ரெடி ஆயிடுங்க. இப்போ சிக்கன் 65க்காக எண்ணெய் ஊத்தி வாணலியில வச்சிருக்கேன். இப்போ மசாலா போட்டு நம்ம நல்லா பெரட்டி வச்சிருக்க சிக்கன சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிக்கன்ல வந்து கரம் மசாலா, தனி மிளகாத்தூளு, கார்ன்ஃப்ளவர் பவுடரு, கொஞ்சமா அரிசி மாவு, உப்பு, லெமனுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சிருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறியிருக்குங்க. அது நம்ம இப்போ அதில உப்பு, காரம் எல்லாம் நல்லா சிக்கன்ல ஏறி பாருங்க ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா வருங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்க. நம்ம கடையில சிக்கன் 65 பவுடர் வாங்குனா கலர் தான் நம்மளுக்கு வருங்க. ஆனா இந்த மாதிரி நம்மளே வீட்ல தனி மிளகாய் பொடி, கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு நம்மளே செய்யும்போது அது ஒரு டேஸ்டியா நல்லா இருக்குங்க. இப்போ சிக்கன் வெந்துட்டுருக்கு நல்லா. நல்லா பாத்திரத்துலயும் ஒட்டாம வருது பாருங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க சிக்கனு. இப்போ நம்ம அத தட்டுக்கு மாத்திக்கலாம். நம்மளுக்கு சிக்கன் 65ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணிய நம்ம தம் போட்டு 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுதுங்க. இப்போ சிக்கனையும் நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நானு. இப்போ தம் போட்ட பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க தம் எடுத்துட்டேன் நானு. பாருங்களேன் உதிரி உதிரியா எவ்வளோ அழகா வந்திருக்கு பிரியாணி. ஒண்ணோட ஒண்ணு அரிசி ஒட்டவே ஒட்டாதுங்க. மட்டன் பிரியாணி இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டுல நல்லா பிரியாணிய போட்டு, முட்டையும் வச்சு, சிக்கன் 65யும் வச்சிடலாங்க. வச்சுட்டு தயிர் பச்சடியோட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோட அரிசியையும் போட்டு இந்த மாதிரி செய்து பாருங்க. பிரியாணி நல்லா டேஸ்டியா வேற லெவல்ல வருங்க உங்களுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கங்க. யம்மி யம்மி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கங்க. தேங்க்ஸ்ங்க.